அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாமளுக்கு திரை விமர்சனத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பேன் இந்தியா திரைப்படமான தேவரா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கொரட்டாலா சிவா இயக்கியிருக்கிறாரு. ஜூனியர் என்டிஆருடன் இணைந்து ஜான்வி கபூர், பிரகாஷ் ராஜ், கலையரசன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரபல தாதாக்கள் இருவர் நடக்கவிருக்கும் ஒரு கிரிக்கெட் போட்டியில் குண்டு வைக்க இருப்பதாக மும்பை காவல்துறைக்கு தகவல் வருகின்றது. இந்த தீவிரவாத கும்பலை தேடி ஆந்திரா, தமிழ்நாடு எல்லையில் இருக்கும் ரத்னகிரிக்கு போலீஸ் தனிப்படை ஒன்று கடத்தல்கார கும்பலை போல நடித்து விசாரணை செய்கின்றது. நடுக்கடலில் இருந்து சரக்கு கப்பலில் வரும் கடத்தல் பொருட்களை கைமாற்றுவதில் தேர்ந்தவரான பைரா என்கின்ற சைஃப் அலிகானிடம் உதவி கேட்கின்றது போலீஸ். ஆனால் பைரா உட்பட அனைவரும் கடலுக்குள் செல்ல பயப்படுகிறார்கள். இந்த பயத்திற்கு காரணம் தேவாரா என்கின்ற ஜூனியர் என்டிஆர். கதை பல வருடங்களுக்கு பின்னால் செல்கின்றது. ஆங்கிலேயோர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் இருந்து விலைமதிப்பற்ற செல்வங்கள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன. இந்த செல்வங்களை எல்லாம் கப்பலில் இருந்து கடத்தி மறுபடியும் நம் நாட்டிற்கே கொண்டு வருவதையே லட்சியமாக கொண்டவர்கள் ரத்னகிரி மலையில் வாழும் 4 கிராம மக்கள். சுதந்திரத்திற்கு பிறகு கவனிப்பாரற்று போன இவர்கள் பிளப்புக்காக கடத்தலில் ஈடுபடுகிறார்கள். தேவாரா, பைரா மற்றும் அவனது நண்பர்கள் கடத்தப்பட்ட ஆயுதங்கள் தீவிரவாத செயலுக்கு பயன்படுத்துவது தெரிந்து இனிமேல் கடலுக்கு யாரும் செல்லக்கூடாது என முடிவு செய்கின்றான் தேவாரா. இது பிடிக்காத பைரா உள்ளிட்ட அவனது சகாக்கள் தேவாராவை கொலை செய்ய திட்டமிடுகிறார்கள். இதனால் தேவாரா கடலுக்குள் சென்று பதுங்குகின்றான். கடலுக்குள் கடத்தலுக்காக செல்பவர்களை பிணமாக திரும்பி வருகிறார்கள். ஒரு நாள் தேவாரா கரைக்கு திரும்பி வருவான். அப்போது அவனை கொலை செய்ய காத்திருக்கின்றான் பைரா. தேவாராவை வெளியே கொண்டு வர வைக்க அவனது மகனான வராவை தனது கும்பலுடன் கடலுக்கு அனுப்புகின்றான் பைரா. தேவாரா திரும்பி வந்தானா? அவனை கொல்ல நினைக்கும் பைராவின் ஆசை நிறைவேறியதா என்பதே இந்த படத்தின், அதாவது முதல் பாகத்தின் மீதக்கதை. அப்பா மகன் என ஜூனியர் என்டிஆர் 2 கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். நடிப்பிலும் சண்டை காட்சிகளிலும் நடனத்திலும் மிரட்டியிருக்கின்றார். ஜான்வி கபூர் மகன் ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக சிறப்பாக நடித்துள்ளார். அழகாலும் கவர்ச்சியாலும் கவர்கின்றார். சைஃப் அலிகான் மிரட்டலாக நடித்துள்ளார். பிரகாஷ் ராஜ், கலையரசன் என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். அனிருத் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு வலு சேர்த்துள்ளது. ரத்னவேலுவின் ஒளிப்பதிவு மிரட்டியிருக்கின்றது. இயக்குனர் மேக்கிங்கில் காட்டிய அக்கறையை இன்னும் கொஞ்சம் திரைக்கதையில் செலுத்தியிருக்கலாம். இயக்குனர் கொரட்டாலா சிவாவுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.